என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். நேற்று மாலை வழக்கம் போல் நான் நடைபயிற்சி போயிட்டுருந்தேன். ஒரு இடத்துல ஒரு 7-8 இளைஞர்கள் கூடி உரையாடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இளைஞர் சொன்னார், இன்றைக்கு நம்ம பழமொழி சுற்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு பழமொழியை சொல்ல வேண்டும், அதற்கு மற்றவர் யாராவது விளக்கம் சொல்ல வேண்டும். நன்றாக இருந்ததல்லவா? ஒரு இளைஞர் முன் ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று ஒரு பழமொழியை முன்வைத்தார். அதற்கு விளக்கம் சொல்ல வந்த இளைஞன், ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்பதில் ஆளும் வேலும் என்பது ஆலமரத்தின் விழுது, கருவேல மரத்தின் குச்சி, இவை இரண்டிலுமே துவர்ப்புத்தன்மை மிகுந்திருக்கும். எனவே இவைகளை கொண்டு பல் துலக்குவதால் பற்களும் பல் ஈறுகளும் வலிமைப்படும். எனவே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என விளக்கம் கூறினார். சரியான விளக்கம். அடுத்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று விளக்கம் சொல்ல வந்த இளைஞன், நாளும் இரண்டும் என்பது நாலடியாரையும் திருக்குறளையும் குறிக்கும். எவரேனும் நாலடியார் திருக்குறள் இவை இரண்டையும் நன்கு கற்று தேர்ந்து சிறந்து விளங்கினால் அவர்கள் சொல்லாற்றல் மிக்கவர்களாக விளங்குவார்கள். எனவே நாளும் இரண்டும் சொல்லுக்குறி என்பது நாலடியாரை திருக்குறளை குறிக்கும் என்று விளக்கம் கூறினார். இந்த பழமொழிக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் பொதுவெளியில் இருக்கின்றன என்றாலும் இந்த நாலடியார் திருக்குறள் என்பதனை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விளக்கமாகும். சரி, இந்த எண்ணத்தோடு நான் என்னுடைய நடைப்பயிற்சியை தொடர்ந்தேன். என்னுடைய சிந்தனையும் என்னை தொடர்ந்தது. ஆனால் என் மனதில் மட்டும் ஒரு சிறு குறுகுறுப்பு. நாலடியார் திருக்குறள் என்பதற்கு பதிலாக வேறு ஏதோ இன்னும் முக்கியமாக இன்னும் அழுத்தமான ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று என் மனம் சொல்லியது. அதை அசை போட்டவாறே நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்ற ஔவையாரின் வாக்கியமும், எண் என்ப ஏன் எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற திருக்குறளும் என் மனதில் அலைமோதியது. இதிலே இருவருமே வலியுறுத்தி கூறுவது எண் எழுத்து என்ற இரண்டைத்தான். இந்த எழுத்து என்ற சொல்லுக்கு ஏ ழு இத்து என்று 4 எழுத்துக்கள் உள்ளன. எண் என்ற சொல்லிலே ஏ இன் என்று 2 எழுத்துக்கள் உள்ளன. எனவே நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் அந்த நாளும் இரண்டும் எழுத்து எண் என்று எண்ணி ஏன் இருக்கக்கூடாது என்று என் மனம் எண்ணியது. இதனை மேலும் சிந்தித்த பொழுது ஒரு கருத்து என் மனதில் உதித்தது. அதாவது, கற்றறிந்தவர்கள் சபையிலே ஒருவர் ஒரு கருத்தினை விளக்க வருகிறார் என்றால் அவர் கட்டாயமாக எழுத்தறிவு மிக்கவராக இருந்தே ஆக வேண்டும். எழுத்தறிவும் சொல்லாற்றலோடும் ஒருவர் தன் கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது கேட்பவர்கள் மத்தியில் வரவேற்கப்படுகிறது, கேட்பவருடைய மனதில் சென்று சேருகிறது. சரி, வெறும் சொற்சிலம்பம் மாத்திரமே அவருடைய கருத்தை அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக அது போதாது. அப்படி என்றால் அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்க, அவருடைய கருத்துக்கு தேவையான அவர் கருத்தை சார்ந்த புள்ளி விவரங்கள் அவருக்கு வேண்டும். எனவே தன் கருத்தை தகுந்த புள்ளி விவரங்களோடு ஒருவர் சபையில் சமர்ப்பிக்கின்ற பொழுது அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய கருத்தில் உள்ள உண்மைத்தன்மை உணரப்படுகிறது. எனவே அவரும் அவருடைய கருத்தின் மீதும் நம்பகத்தன்மை வருகின்றது. எனவே ஒரு கருத்தை மக்களிடம் சொல்லி அவர்கள் மற்ற அந்த சபையோரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எண் எழுத்து என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அல்லவா? இன்றைய நடைமுறையிலேயே பாருங்களேன், அறிவியல் வளர்ச்சியும் தொழிற்புரட்சியும் கணக்கிலடங்கா எண்ணற்ற நிறுவனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் உலகம் முழுவதும் இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றன. இவைகள் சாதாரணமாக வெற்றி நடை போடுகிறதா என்று பார்த்தா இல்லை. ஏன்னா மக்களுடைய ட்ரெண்டு டெய்லி மாறிட்டு இருக்குது, டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குது, எவ்வளவோ புது புது சிக்கல்கள் வருது, காம்படிஷன் இருக்குது, விலைகள் ஏற்ற இறக்கம், நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனை, இவ்வளவையும் தாண்டி
நிறுவனங்கள் வெற்றி பாதையில் நடக்கிறது என்றால் எப்படி முடியும் சாத்தியம் என்று பார்த்தால் எல்லா நிறுவனங்களுமே தன்னுடைய செயல்பாட்டையும் மாறுகின்ற அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் பொழுது அவ்வப்பொழுது மாற்றிக்கொள்கின்றன. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனெண்ட் என்பதை உணர்ந்து அந்த சேஞ்சுக்கு என்ன பண்ணணும், என்னென்னலாம் சேஞ்ச் வருதுங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதற்குன்னே டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டேட்டா அனலிஸ்ட் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளிவிவரங்களையும் கலெக்ட் பண்ணி அதை நிர்வாகத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய செயல்பாட்டுகளை மாற்றிக்கொண்டு நிறுவனங்கள் வெற்றியுடன் செயல்படுகின்றன. சரி, அந்த டேட்டா அனலிஸ்டருக்கு அடிப்படையில் என்ன தேவை, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எண்ணும் எழுத்தும். பார்த்தீங்களா, மிகப்பெரிய பிஸ்னஸ் கான்செப்ட். அதுக்கு என்ன தேவை, அதை 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி என்ற 4 வார்த்தைகளில் விளக்கிவிட்ட தமிழ் இலக்கியம் எவ்வளவு அமேசிங்! பெருமைப்பட வேண்டாமா நாம் எல்லாம்? ஆனால் இளைஞர்களே, பெருமைப்படுவதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் தமிழ் இலக்கியங்கள் காண கிடைக்காத பொக்கிஷங்கள். அவைகளை ஊன்றி படியுங்கள், ஆழ்ந்து படியுங்கள், ஆராய்ந்து படியுங்கள். அவைகளை மனதில் கொண்டு வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்தி வெற்றியாளர்களாக நீங்கள் திகழ வேண்டும். One who is strong in number and strong in communication can be successful in life. இந்த 4ம் 2ம் என்பதற்கு எழுத்து எண் என்ற எண்ணம் என் மனதில் முளைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த பழமொழி சுற்று நிகழ்த்திய அந்த மாணவர்களை மன நிறைவோடு நினைவு கூறுகின்றேன். அதே மன நிறைவோடு இன்றைய எனது பதிவினை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.